திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். சென்னை தீநகர் தர்மை ஆதீன குருமகா சன்னிதானத்தினுடைய அந்த திருவருளினாலும் குரு அருளினாலும் நவராத்திரி இந்த திருவிழாவின் அதனை முன்னிட்டு அடியார் தொண்டின் சகிதமாக சொற்பொழிவுகள் நடந்தேறுகின்றன. அதில் இன்றைக்கு நாம் விண்ணப்பம் செய்வது மீனாட்சி திருக்கல்யாணம். திருமடத்து பிரச்சார நிலையத்து தொண்டினை மேற்கொள்ளும் அடியார் பெருமக்கள், தர்மைதாசன் ஐயா, சிவசங்கரன் ஐயா மற்ற ஏனைய பெரியவர்கள், இங்கே குழுமையிருக்கும் ஒவ்வொரு அடியார் பெருமக்களோடு இணைந்து நம்மை வழிநடத்தி ஆசிகள் கூற வந்திருக்கும் திருநெல்வேலியில் வந்திருக்கும் பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நாம் இந்த ஞான நூலை எவ்வாறு இதை இந்த பத்ததியை மேற்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இன்றைக்கு நாம் காப்புச் செய்யுளாக நாம் வரைவு செய்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். உன் திருவடியை இணை மலரடியை தொழுதேத்தி துதி செய்து அம்மையப்பர் திருக்கல்யாண அம்மையப்பர் திருக்கல்யாண காட்சி ஞான நூல் வழி நின்று அவையேற்றி ஞான நூல் வழி நின்று அவையேற்றி மனம் மொழிமையால் பூசை செய்ய மனம் மொழிமையால் பூசை செய்ய வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வாரணத்தானை வணங்குகின்றேன் வாரணத்தானை. பொதுவாக நூல்களை வடிக்கும் பொழுது அருளாளர் பெருமக்கள் குருமார்கள் அவையடக்க பாடல் வரைவது உண்டு. இந்த அம்மையப்பர் திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் பத்ததியில் இதனை அடியார்களுக்காக நாம் முத்துக்குமார சுவாமி முன்னால் அவருடைய இந்த திருவடியின் திருசன்னதியின் முன்னால் அவையேற்றுகிறோம். அவையேற்றுகிறவர்களும் அடியாராக இருப்பதனால இங்கே அவையடக்கம் அது ஏற்புடையதாக இருக்காது. பெரிய அருளாளர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கே இந்த அவையடக்கம் செய்யுள் என்பது பொருந்தும். அந்த வகையில் இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாண பத்ததியில் காப்புச் செய்யுளோடு தொடங்கி இருக்கிறோம். அம்மையப்பருடைய திருக்கல்யாண காட்சி இதை ஞான நூல் வழி நின்று நாம் இன்றைக்கு மனமொழி மெய்களால் வழிபாடு செய்கின்றோம். இந்த பத்ததி மென்மேலும் வளர வேண்டும். இதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாது விநாயக பெருமான் நம் பணியை அவர் பணியாக ஏற்று அவர் நமக்கு செய்து அருள வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு இன்றைக்கு அம்மையப்பருக்கு கடவுள் வாழ்த்து. முதலாவதாக அங்கையர்கண்ணி அம்மைக்குண்டான வாழ்த்து பாடல். ஒப்புயர்வில்லா உத்தமி ஓம்காரி பரனருள்மேனி
பரைசக்தியவள் பரனருள்மேனி பரைசக்தியவள் அண்டம் ஆளும் அங்கையர்கண்ணி அண்டம் ஆளும் அங்கையர்கண்ணி பாண்டியன் புதல்வி பாதம் பணிவோம் பாண்டியன் புதல்வி பாதம் பணிவோம் பங்கையர் பாதம் பணிவோம் பங்கையர் பாதம் பணிவோம். மீனை போன்ற வேல்விழியாள், அதனால் அவளுக்கு அங்கையர் கண்ணி. எப்படி அந்த மீனானது தன்னுடைய அந்த குஞ்சுகளை தன்னுடைய கண் பார்வையை விட்டு அகலாது அதனுடைய நினைவிலும் அதனுடைய அந்த நல்வாழ்விலேயுமே தன்னை அது ஈடுபடுத்தி கொண்டிருக்குமோ, அப்படி ஒரு சன நேரம் கூட அவளுடைய கருணை பார்வையிலிருந்து இந்த அண்ட பிரபஞ்சம் என்றைக்கும் விலகி நிற்பது அல்ல. அப்படி விலகி நின்று விட்டால் அது இருளில் மூழ்கிவிடும். அந்த அளவிற்கு அங்கேற்கண்ணியாக நம்மை வழிநடத்துபவள், அவள் கருணையால் நம்மை எல்லாம் மேன்மை கொள்ளச் செய்பவள். இந்த ஒவ்வொரு அணுவையும் அசைவிக்க அவருடைய கண் அசைவுதான் காரணமாக இருக்கிறது. அதனால் அவளுக்கு அங்கேற்கண்ணி. அவளுடைய தாமரை மலர் போன்ற பாதம், அதான் பங்கைய பாதம். அந்த பங்கைய பாதத்தை பணிந்து இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் என்பதனால் அவளுடைய ஆட்சிதான் முதலில். அதனால் அவளுக்கு பிறகு சொக்கநாத பெருமானுடைய திருவாழ்த்து பாடல். என்னுள் ஒளிந்திருக்கும் ஒளியானாய் சோதித்து ஆட்கொள்ளும் சோதியானாய் சோதித்து ஆட்கொள்ளும் சோதியானாய் ஆனந்த பரவசமே சொக்கநாதா ஆடல் அரசே அங்கையர்கண்ணி அரசே ஆடல் அரசே அங்கையர்கண்ணி அரசே. திருஆடல் புரியும் எம்பெருமான், அவனுடைய திருக்கூத்து இந்த அண்ட பிரபஞ்சத்தையும் ஆட்டுவிக்கிறது, அதனை இயங்க வைக்கிறது. ஆனால் அவன் ஏன் பரம்பொருள் என்றால், அவன் நேரடியாக அவன் எந்த செயலும் செய்யாது செவ்வனே சிவனே என்று அமர்ந்திருந்தே இந்த அண்ட பிரபஞ்சத்தையும் ஆட்டுவிக்கிறான். அதனால்தான் அவன் பரம்பொருள் சிவமாய் அமர்ந்திருக்கின்றான். அத்தகையவன் அங்கேற்கண்ணிக்கும் அரசன், ஆடலுக்கும் அரசனாகின்றான். அதே சமயத்தில் அவனுடைய திருஅருள் மேனியானது பறையினுடைய மேனி. ஆக இந்த உலக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் பரம்பரை என்பது எந்த ஒரு தனி பரம்பரையும் எந்த உயிருக்கும் கிடையாது. அதாவது ஆன்மா என்ற நிலையை உணர்ந்து விட்டோம் என்றால் பரனும் பறையும் என்பது அம்மையும் அப்பனும் அம்மையும் தான். அவர்களுடைய பரம்பரையில் வந்த ஆன்மாவாகிய இந்த உயிர், அதாவது அந்த பசு. இந்த பசுக்களுக்கு இந்த தலைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, உடலிலிருந்து விடுதலை கொடுப்பது அல்ல, அது இயற்கையாகவே நிகழ்ந்துவிடும். அதற்கு முன்னரோ இல்லை எத்தனையோ பிறவிகள் கடந்தோ அது அந்தந்த உயிருக்குறையான அந்த பக்குவம். அதில் கூட இறைவன் சிவனே என்று தான் இருப்பான். எப்பொழுது அந்த உயிருக்கு அந்த ஒரு வேட்கையும் அந்த ஒரு எண்ணமும் மேலோங்குதோ அதுவரைக்கும் இறைவனும் இறைவியும் காத்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த உயிராகிய இந்த பசுவுக்கு சிற்றறிவு இருக்கிறது. அதற்கு ஒரு இடம் கொடுத்து அதற்குண்டான அந்த ஒரு நிலையையும் கொடுத்து ஒரு மரியாதையும் கொடுத்து அந்த உயிர் தன்னை உணர்ந்து தலைவனை உணர்வதற்கு இறைவன் அவன் அந்த உயிருக்கு உடனாய் வேறாய் ஒன்றாய் இருந்து அனைத்து உதவிகளையும் செய்கின்றான், பரோபகாரமும் செய்கின்றான் என்றே பொருள். ஏனென்றால் மேல்நிலையை அடைந்த ஒருவன் யாரும் கீழ் நோக்கி பார்ப்பது இல்லை. ஆனால் இறைவன் ஒருவனே தான் இருக்கும் நிலையில் தான் நான் கடவுள் என்று என்றைக்காவது இறைவன் சொல்லியிருக்கிறாரா என்ற கிடையாது. அதனால்தான் இறைவனுக்கு அகங்காரம் என்பதே கிடையாது. இந்த திருக்கல்யாணத்தில் மீனாட்சி அம்மையை பற்றி நம்முடைய மீனாட்சி பிள்ளை தமிழில் சொல்லும் பொழுது, அவளை வரவேற்கும் பொழுது நம்முடைய குமரகுருவர சுவாமிகள் அத்தகைய அம்பிகை யாருக்கு வருவாள் என்றால்
அகந்தை கிழங்கு அகண்டவர்கள் அத்தகைய உள்ளத்தில் தான் குடிகொண்டு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அகந்தையாகி அந்த கிழங்கை எந்த ஒரு ஆன்மா அகழ்ந்து இறைவன் திருவடியில் நின்று அகழ்ந்து எடுத்திருக்கிறதோ அத்தகைய ஆன்மாவினுடைய உள்ள கோயிலில் அம்மை வருகை தருகிறாள், ஆட்சி புரிகிறாள் என்று குமரகுருபரர் சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றி பேசுவதற்கு முன் திருக்கல்யாண விழா, இந்த உற்சவம், இந்த திருவிழாக்கள் இதனுடைய சிறப்பு, இறைவன் திருக்கல்யாண கோலத்தில் எந்தெந்த ஆலயங்களில் வீற்றிருக்கிறார், அந்த கல்யாண கோலத்தினுடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம் அன்னையை தரிசிக்கப் போகிறோம். திருக்கல்யாண விழா என்பது கோயில் உற்சவங்களில் முக்கியமான திருவிழா. ஆண்டுக்கு ஒரு முறை எல்லா ஆலயங்களிலும் ஆகம விதிப்படி நிச்சயம் நடந்து ஏற்றப்பட வேண்டிய ஒரு திருவிழா. கும்பாபிஷேகம், அதாவது குடமுழக்கு விழாவின் போது சிவலிங்கத்திற்கு போகசக்தியோடு திருமணம். அப்படி இல்லாத தருணத்தில் ஒவ்வொரு வருட திருவிழாக்களில் 5வது அல்லது 9வது நாளில் சோமாஸ்கந்தர் திருவடிவத்திற்கும் பிரியாவிடை அம்பிகைக்கும் திருமண விழா நடந்தேறுகின்றது. அடுத்ததாக 3வது வகை என்பது பங்குனி உத்தர திருநாளில் தெய்வ திருமணங்கள் நடந்தேறுவது. அந்த திருநாளில் சந்திரசேகரர் மூர்த்திக்கும் அம்பிகைக்கும் திருமண காட்சி. இது இந்த திருக்கல்யாண விழா சார்ந்த ஆகமங்க விதிப்படி நடக்கின்ற ஒரு வழிமுறை. இப்பொழுது திருமண கோலம் எந்தெந்த வடிவில் இறைவன் தாங்குகின்றார், இந்த திருமண காட்சியை விசேஷமாக கண்ட முனிவர் யார், இதை பற்றி அடுத்தது. இந்த திருமண கோலம் என்பது இறைவன் கல்யாண சுந்தரர் திருவடிவம். அதனால்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். கல்யாண சுந்தரர் திருவடிவம் தான் திருமண கோலத்திற்கு பிரத்யட்சமாக மகேஸ்வர வடிவங்களில் ஒன்றாக சொல்லப்படும் ஒரு வடிவம். இந்த வடிவம் தாங்கி இறைவன் எங்கெங்கெல்லாம் திருமண கோலத்தில் இருந்து அருள்பாலிக்கின்றான் என்றால் திருமணஞ்சேரி, திருவெண்காடு, திருவேள்விக்குடி, திருவான்மியூர், இங்கே எல்லாம் முக்கியமான இந்த தலங்களில் இந்த காட்சியில் அவர் நமக்கு அருள்பாலிக்கின்றார். ஏனைய தலங்களிலும் இந்த திருவிழாக்களில் இது போன்று நடக்கின்றது. பிரத்யேகமாக கல்யாண சுந்தரர் திருக்கோலம் என்பது இந்த 4 ஆலயங்கள். இந்த திருமண காட்சியை எந்த அதாவது ஒரு முனி புங்கவர், குரு புங்கவர் அவர்கள்தான் நமக்கு இறைவன் இறைவி சக்தி எங்கெங்கெல்லாம் வீற்றிருக்கிறது, எங்கெல்லாம் சென்று உயிர்கள் அந்த சக்தியை உணர்ந்து வழிபட்டு நம்முடைய உலகியல் இம்மைக்கும் மறுமைக்கும் நாம் கடை தேறுவதற்கு வழி என்பது நம்மால் உணர முடியாது. ஏனால் இது மாயையால் பெற்ற உடம்பு. மும்மலங்களினுடைய அந்த ஒரு வேலை என்பது நிறைய இருக்கும், நமக்கு மாயையினுடைய மறைப்பு இருக்கும். அதனால்தான் முனிப்புங்கவர்கள் எல்லாம் அவர்களுடைய தவப்பயனால் எங்கெங்கே இறைவன் இறைவியினுடைய சக்தி வீற்றிருக்கின்றதோ அங்கேயெல்லாம் அவர்கள் முதலில் போய் அந்த சக்தியினை, அந்த ஸ்வரூபத்தினை ஒரு விக்கிரகமாக அவர்கள் வெளிக்கொண்டு வந்து அதற்கு பிறகு ஆலயங்களாக நிர்மாணித்து அங்கே பூஜை முறைகள் வழிபாடுகள் நடக்கின்றன. நாம் போய் அதனுடைய பயனை பெறுகின்றோம். அந்த வகையில் முனிப்புங்கவர், அகத்திய மாமுனி, குருமுனி, பொதுகைமணி என்று அருள்பாலிக்க பெற்ற நம்முடைய, அதாவது தென்புதிகை முனி என்று சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மொழியை அருமுகச் சிவனாகிய முருகப்பெருமானிடமிருந்து அதனுடைய இலக்கணத்தையும் கற்று அம்மையப்பருடைய கைலையில் நடைபெற்ற அந்த திருமண காட்சியை, தென்பக்கம் அந்த காட்சியை இறைவனுடைய பெருங்கருணையினால் கண்ட ஒரு மாமுனிவர். அவர் ஏன் மாமுனிவர் என்று சொல்லுகின்றோம் என்றால், சூதமுனிவர் அன்னையினுடைய திருக்கல்யாண புராண வரலாற்றினை மற்றைய முனிவர்கள் எல்லாம் திருக்கைலாயத்தில் கேட்கும் பொழுது சூதமுனிவர் தான் 18 மகாபுராணங்களையும் அவர்தான் நமக்கு அருளினார். அப்படிப்பட்ட சூதமுனிவருக்கு தெரிந்திருந்தும் அகத்திய மாமுனிவரின் வாயிலாக மற்றைய முனிவர்கள் அம்மையப்பருடைய திருக்கல்யாண காட்சி, அந்த கோலம், அதனுடைய சிறப்பு பெருமையெல்லாம் அறிந்து கொள்ளட்டும் என்று அவரை சொல்ல வைக்கிறார். ஏனென்றால் இவர் இறைவியினுடைய திருமண காட்சியை தென் திசையில் நேராக கண்டவர். இவருக்கு இறைவன் எங்கேயெல்லாம் இந்த காட்சியை கொடுத்திருக்கிறார் என்றால் 5 தலங்களில், குற்றாலம், பாபநாசம், திருவான்மியூர் மற்றும் இன்னும் 2 தலங்கள், அதாவது வேதாரண்யம், அகத்தீஸ்வரம். இந்த 5 தலங்களில் அகத்திய மாமுனிக்கு இறைவன் திருமண காட்சி அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சென்னையில் உள்ள திருவான்மியூரில் அங்கே வன்னிமரத்தடியில் இறைவன் இவருக்கு திருமண காட்சி கொடுப்பது இன்றென்றைக்கும் திருவிழாவில் நடந்தேறுகின்றது. அகத்திய மாமுனி மருந்தீஸ்வரருக்கு அவருடைய வயிற்று வலியை போக்க அவர் இங்கே
இறைவனை வழிபட்டார். அந்த ஒரு தருணத்தில் இறைவன் அவருக்கு அருள் பாலித்தார். திருக்கல்யாண காட்சியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த திருமண கோலம், திருமண காட்சி இவற்றை பற்றிய சிறப்புகளை எல்லாம், இது சார்ந்த ஒரு சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியை முனிவர் பெருமக்கள் எல்லாம் வைக்கிறார்கள். இந்த முனிவர் பெருமக்கள் புராணங்கள் சார்ந்த செய்திகளை நாம் எங்கிருந்து தெரிந்து கொள்கின்றோம்? இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு ஆதார நூல்களாக புராணம் சார்ந்த செய்திகளை நமக்கு சொல்வது 2 நூல்கள். ஒன்று மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முக்கியமாக திருவிளையாடல் புராணம் 17ஆவது நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் அருளிச் செய்தார். பரஞ்சோதி முனிவர் இந்த மதுரையம்பதியில் எப்படி அன்னையானவள் காட்சி கொடுக்கின்றாள், அதாவது இதற்கு முன்னர் இறைவன் திருமண காட்சியானது 2 இடங்களில் இறைவி 2 அவதாரம் எடுத்திருக்கிறார். எங்கே? மலையரசனுக்கு மகளாகவும் தக்கனுக்கு மகளாகவும். அப்படி இருக்கும் பொழுது மானிட பிறப்புகள் அவர்கள் வாழும் இந்த மதுரையம்பதியில் பாண்டிய நாட்டில் அவள் எப்படி பிறக்கிறாள், அவதாரம் செய்கின்றாள் என்ற ஒரு கேள்வி முனிவர்களுக்கு. அதற்கு அகத்திய மாமுனி விளக்குகின்றார். இந்த மதுரையம்பதியினுடைய சிறப்பு மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3 வகையிலும் ஒரு சிறப்பான தலம் என்றால் அங்கே முதன்மையாக இருப்பது மதுரை மாநகர். கடம்பவனம் என்று சொல்லப்படுகிறது, கூடல் நகர் என்று சொல்லப்படும் இந்த மதுரை மாநகர் தான். அது மட்டுமல்ல, 64 சக்தி பீடங்கள் இருப்பதாக தேவி மகாத்மியம் சொல்லுகின்றது. அவற்றில் முதன்மையானதாக இருப்பது நம்முடைய மதுரையம்பதி. இது இந்த தலத்தினுடைய சிறப்பு. இங்கே அம்பிகை அவதாரம் செய்வது. இறைவன் இங்கே எவ்வாறு வந்தான்? இறைவன் இங்கே இருப்பதனால் தேவாதி தேவர்களும் இந்திரனும் அவனுடைய வெள்ளையானையாகிய ஐராவதமும் அவர்கள் சாபம் தீர்த்த இறைவன் சொக்கநாதராக இங்கே மதுரையம்பதியில்தான் வீற்றிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் தேவேந்திரன் அவன் மட்டும் வழிபடுமாறு சித்திரை திருநாளில் அந்த ஒரு விழா ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஏனென்றால் பூலோகத்தில் உள்ள மாந்தர்கள் எல்லாம் இது தெரிந்து இதை அறிந்து வழிபடுவதற்கு முன்னால் தேவாதி தேவன் இந்திரன், தேவேந்திரன், அவன் மற்றைய தேவர்களும் ரிஷி புங்கவர்கள் அனைவரும் இந்த கடம்பவனத்தில் இருக்கும் சொக்கநாத பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சாபம், அதாவது பெரும் சாபம், குருவை நிந்தனை செய்த சாபமெல்லாம் இந்திரனுக்கு இதனால் தான் தீர்ந்திருக்கிறது. அவனுக்கு தேவலோகத்திற்கும் செல்ல அவனுக்கு மனமில்லை. இறைவனையே இங்கேயே சதா நினைத்து கொண்டிருக்கணும், வழிபடணும் சொக்கநாதரை என்று. அப்படிப்பட்ட உயிர்களை தன்னுடைய கருணையினால் இழுக்கும் சொக்கநாத பெருமானுக்கு விமானம் அமைத்து தேவேந்திரன் வழிபடுகின்றான். அந்த ஒரு தருணத்தில் இந்த விமானம் அமைத்த இந்த சொக்கநாத பெருமானை முதலாவதாக நம்முடைய மீனாட்சி அம்மையினுடைய தாத்தா, அதாவது அவருடைய தந்தையினுடைய தந்தை குலசேகர பாண்டியன் தான் இந்த விமானத்தோடு இருக்கும் சொக்கநாத பெருமானை கண்டு அந்த கடம்ப வனத்தை எல்லாம், அந்த காடுகள் அவற்றையெல்லாம் புதர்கள் எல்லாம் அழித்து அதை ஒரு நகரமாக செய்து, அதுவும் இறைவனை சித்தர் வடிவில் இந்த நகரம் இவ்வாறு இருக்க வேண்டும், இந்த நகரத்து வீதிகள் எல்லாம் பெரிய வீதிகளாக இருக்கின்றன, இந்த நகரத்தில் எங்கெங்கே மாளிகைகள், மாடங்கள், கோயில்கள் அத்துணையும் எங்கெங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நகரம் இன்றைக்கும் இந்த மதுரை மாநகரம் இவ்வளவு சிறப்போடு இருக்கிறது என்றால் இது புராண காலத்திலிருந்து, இது தேவர் வழிபாட்டிலிருந்து இப்படி தொன்று தொட்டு இந்த மதுரையம்பதியினுடைய சிறப்பு மேலோங்கி வந்திருக்கிறது. அந்த வகையில் இத்தகைய ஒரு தலத்தில் அன்னை அவதாரம் செய்கின்றாள். சரி, இவள் ஏன் மலையத்துவச்சனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மகளாக பிறக்கின்றாள் என்றால் அதற்கும் தவப்பயன்தான் காரணம். காஞ்சனமாலையினுடைய தவப்பயனை எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், அவள் இதற்கு புராணம் நமக்கு வழிகாட்டுகின்றது. காஞ்சனமாலை வித்யாதரர்கள் கணத்தைச் சேர்ந்தவள். அவள் தன்னுடைய தந்தையினுடைய வழிகாட்டுதலின்படி 1 ஆண்டு காலம் அன்னையை நோக்கி தவம் செய்கிறாள். அம்பிகையை நோக்கி ஒவ்வொரு மாதமும் 1 மாதம் தண்ணீரை மட்டும் பருகின்றாள், 1 மாதம் எள்ளுப்பொடி மட்டும் அவள் உட்கொள்கின்றாள், 1 மாதம் இலைதலைகளை மட்டும் உட்கொள்கின்றாள். இப்படி தை மாதம் தொடங்கி அடுத்த தை மாதம் வரைக்கும் ஸ்ரத்தையான விரதத்தை மேற்கொள்கின்றாள் நம்முடைய காஞ்சனமாலை. அவளுடைய வித்யாதரராக அந்த கணத்தை சார்ந்திருக்கும் போது அவளுடைய பெயராக புராணங்கள் சொல்லுவது விச்சாவதி. அந்த ஒரு கடுந்தவத்தின் பயனால் அன்னை 3 வயது குழந்தையாக அவள் முன் காட்சி தருகின்றாள். முத்து மாலை அணிந்த சூழ்ந்த அந்த கொண்டையோடு
அணிமாலை அணிந்திருக்கிறாள், இடுப்பில் மேகலை. இப்படி மழலை மொழி அதை ததும்ப அன்னை நடந்து வந்து இவளுக்கு வரங்கொடுக்கின்றாள். எனக்கு எந்த ஒரு வடிவத்தில் காட்சி கொடுத்தாயோ அதே வடிவத்தில் எனக்கு மகளாக எனக்கு பிறக்க வேண்டும் என்று அவள் கேட்க, அத்தகைய அந்த பெருந்தவத்தின் பயனால் அன்னை இவளுக்கு அருள்பாலிக்கின்றாள். நீ காஞ்சனய மாலையாக மலையத்துவச்சனுடைய மனைவியாக நீ பிறவி எடுப்பாய். உனக்கு எந்த வடிவில் உனக்கு காட்சி கொடுத்தேனோ அதே வடிவில் உனக்கு குழந்தையாக வருகின்றேன் என்று. ஆகையினால் இத்தகைய ஒரு அவதாரம் இந்த பூவுலகில் நடைபெறுவதற்கு அந்த நகரத்தலத்தினுடைய சிறப்பு, அந்த யாருக்கு மகளாக பிறந்தாலோ அவர்கள் பூர்வ ஜென்ம பயன், அந்த தவப்பயனை எல்லாம் நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் நாம் இப்பொழுது அன்னையை வரவேற்க தயாராகின்றோம். அவளுடைய சிறப்பு, வருகை பருவம், அழகு ஆகவற்றையெல்லாம் மீனாட்சி நம்முடைய பிள்ளை தமிழில் குமரகுருபரர் பாடுகின்றார். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துறைந்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து அடியார் உள்ள கோயிலில் இருப்பவள். அவள் எப்படிப்பட்டவளாம்? இதுவரைக்கும் இதுகாரும் அவளுடைய அவதாரம் வரைக்கும் எத்தனை பழமை வாய்ந்த கடவுள் பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அவற்றிலெல்லாம் உள்ள பயன் அன்னைதான், இந்த மீனாட்சி அம்மைதான், அங்கேற்கண்ணிதான். அந்த துரைத்தீன் தமிழின் ஒழுங்குனரும் சுவையே அவள்தான். அவள் அகந்தை அகழ்ந்த அடியார்களின் உள்ள கோயிலில் வீற்றிருப்பாள். ஒருவன் சரி, அவள் யாருடைய உள்ளத்தில் இருப்பாள் என்று சொல்லிவிட்டார். இன்னொருவருடைய அழகையை சொல்ல வேண்டுமே, இப்பொழுதுதான் சொல்லுகின்றார். ஒருவன் திருவுள்ளத்து அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே. அந்த ஒருவன் இறைவனாகிய சொக்கநாத பெருமான். அவனுடைய திருவுள்ளத்தில் இவள் அழகாக வீற்றிருக்கின்றாள். வஞ்சி கொடியே வருகவே மலையத்துவச்சன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. இந்த மலையத்துவசன் பெற்ற வாழ்வு என்பது 2 இடங்களில் சொல்லப்படுகின்றது. ஒன்று மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், இன்னொன்று நம்முடைய வள்ளலார் சுவாமிகள். அவர் திருவொற்றியூர் மாணிக்க மாலையில் அவருடைய அந்த நூலில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் மாணிக்க மாலையில் இந்த குறிப்பினை நமக்கு கொடுக்கின்றார். மண்ணேர் மலையன் மனையும் நற்காஞ்சன மாலையும் நீ அன்னே என திருவாயால் அழைக்க பெற்றார். அவர்தம் முன்னே அருந்தவம் என்னே முயன்றார் முன்னும் ஒற்றி வன்னேர் இளமுலை மின்னே வடிவுடை மாணிக்கமே. வன்னேர் இளமுலை மின்னே வடிவுடை மாணிக்கமே. ஆக மன்னேர் மலையன் நற்காஞ்சன மாலையும் அவர்களை நீ அன்னே என திருவாயால் அழைக்க பெற்றார். அம்மை அவர்களை அன்னே என்று அழைத்தாளாம். அப்படி உன்னுடைய திருவாயால் அழைக்க பெற்றவர்கள் யார்? மலையத்துவச்சனும் காஞ்சன மாலையும். இந்த குறிப்பு இந்த வடிவுடை மாணிக்க மாலையில் வள்ளலார் சுவாமிகள் இருக்கின்றார். அதே போல அன்னையை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவள் ஆதிசக்தி, அவள் ஓம்காரி. மீனாட்சி அம்மை என்றவுடன் நமக்கு நினைவு வருது அவளுடைய பச்சை நிறம். அந்த பச்சை நிறத்தை திருவந்தரத்தில் நம்முடைய திருமூலர் அருளியிருக்கின்றார். ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறம் உடையவள், ஆங்காரியாகவே ஐவரை பெற்றிட்டு. எந்த ஐவர்? ஆதிசக்தி அல்லவா இவள். அதனால் இவள் சதாசிவன், மகேஸ்வரன், மும்மூர்த்திகள் அந்த ஐவரையும் பெற்றவள் இவளே. ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே. ஆங்காரியாகவும் இருப்பாள், ஓங்கார தத்துவமாகவும் இருப்பாள். அதே சமயத்தில் கருணையும் அன்பும் பொழியக்கூடியவள், உள்ளத்தில் இனிதாக வீற்றிருப்பவள், அடியார் உள்ளத்தில் இருப்பவள், இறைவனுடைய உள்ளத்திலும் வீற்றிருப்பவள், ரீங்காரத்துள்ளே இனிது இருந்தாளே என்று அன்னையினுடைய சிறப்பை நம்முடைய திருமூலர் அருளுகின்றார். அன்னையை அவளை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது அன்னை வந்துவிட்டாள். அவளுடைய இந்த பிறப்பு அந்த யக்ஞ வேள்வியில் அவள் எழுந்தருளுகின்றாள். மலையத்துவச்சனுக்கு குழந்தை பேர் இல்லை, அதனால் அவன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கின்றார். அங்கே அன்னை
வேள்வித்தீயிலிருந்து அவதாரம் செய்கின்றாள், எழுந்தருளுகின்றாள் 3 வயது மகளாக. அப்பொழுது